ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி இந்த உலகத்தில் பெரிய வெள்ளி, புனித வெள்ளின்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறோம், நல்ல வெள்ளி. ஆனால் இன்றைக்கி பல பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டாரே, நமக்காக காயப்படுத்தப்பட்டாரேன்னு சொல்லி கருப்பு உடை அணிந்துக்கிட்டு இது ஒரு துக்க நாளாய் அனுசரிக்கிறாங்க. இது துக்கத்தின் நாளா அல்லது புனித வெள்ளி, குட் ஃப்ரைடேவா அப்படின்னா, மனிதனுடைய வரலாற்றில் மனித குலத்துக்கு இந்த நாள் மாத்திரம் இல்லைன்னு சொன்னால் நமக்கு மீட்பே வந்திருக்காது. ஒட்டுமொத்த மனு குலத்துக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீட்பராக வந்து இந்த நாள் நம்ம எல்லாருக்காகவும் அடிக்கப்பட்ட நம்மளுடைய பாவத்துக்காக அவர் மரிக்காவிட்டால் நமக்கு ரட்சிப்போ மீட்போ மரணத்துக்கு மேலே ஜெயமோ இல்லை. அதனால தான் இங்கிலீஷில் குட் ஃப்ரைடேன்னு சொல்லப்படுது. சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்றுக்கொண்ட இந்த சிலுவையினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இருக்கிற மரணங்கள்லேயே இந்த சிலுவை மரணத்தை தெரிந்து கொண்டார். பொதுவாக இந்த சிலுவை மரணம் அப்படிங்கிறது பெர்சியா நாட்டினர்னால் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனால் பெர்சியா நாட்டினர் கண்டுபிடிச்சிருந்தாலும் இதை அதிகமாக பயன்படுத்தினது ரோமர்கள் தான். இந்த ரோமர்கள் அவங்களுடைய குடியுரிமை பெற்ற ரோமர்களுக்கு இந்த சிலுவை மரணம் அப்படிங்கிற தண்டனையை அவங்களுக்கு கொடுக்கறதில்ல. அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அடிமைகளுக்கும் மற்ற யூதர்களுக்கும் தான் இந்த சிலுவை மரணத்தை கொடுத்தாங்க. இந்த சிலுவை மரணம் அப்படிங்கிறது அந்த காலகட்டங்களில் இது ஒரு கொடூரமான சாபத்தின் சின்னமாக இருந்துச்சு, அவமானத்தின் சின்னமாக இருந்துச்சு. இந்த சிலுவை மரணம்னு சொன்னாலே அதிகபட்ச உயரிய தண்டனையாக இருந்ததுனால இந்த சிலுவை மரணத்தை எல்லாரும் அவமானமாக பரியாசமாக நினைத்தாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த சிலுவை மரணத்தை தான் தேர்ந்தெடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்திலேயே அவருடைய பாடு ஆரம்பிச்சிருச்சு. கெத்செமனே தோட்டத்தில் அதிக வியாகுலத்தோட நமக்காக அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய ரத்தம் பெருந்துளிகளாக விழ ஆரம்பித்தது. அதற்கு பிறகு 39 முறை வாரினால் அடிக்கப்பட்டார். அவர் நமக்காகப்பட்ட பாடுகள் அதிக உச்சபட்சம். அந்த வார் ரோம சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் ஒரு குற்றவாளியை அடிக்கும் பொழுது 39 முறை, அதற்கு மேலே அடிக்க மாட்டாங்க. 40க்கு 1 குறை, நியாயப்பிரமாணத்தின் படி 40க்கு 1 குறைய 39 முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். அந்த வார் கண்ணாடி துண்டுகள், பீங்கான் துண்டுகள் பதித்ததாக இருக்கும். 39 முறை அடிக்கப்பட்டார்னு சொன்னால் அவருடைய சரீரமே உருக்குலைந்து போயிருக்கும். வேதாகமத்தில் அவர் நமக்காகப்பட்ட பாடுகள் எந்தெந்த பகுதிகளில் அவர் என்னென்ன பாடுகள் பட்டார் அப்படிங்கிறத தியானிக்க போகிறோம். முதலாவது, வியாகுலம் அடைந்தார். லூக்கா புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 42லேருந்து 44 வரை. அடுத்ததாக அவருடைய மேல் அங்கியை கழட்டினார்கள். மத்தேயு 27:31 வசனம், நமக்காக அவர் தூஷிக்கப்பட்டார். மத்தேயு 27:40, நமக்காக அவர் நிந்திக்கப்பட்டார். மத்தேயு 27:42-44, நமக்காக தலையில் காயமடைந்தார். மத்தேயு 27:29-30, வாரினால் அடிக்கப்பட்டார். யோவான் 19:1-3 முடைய கை கால்களில் ஆணிகளால் அடிக்கப்பட்டார். சங்கீதம் 22:16, முகத்தில் துப்பினார்கள். மார்க் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம், பரியாசம் பண்ணப்பட்டார். மார்க் 15:20, சிரசில் கோலால் அடித்தார்கள். மார்க் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம், சிலுவையில் அறைந்தார்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் 23வது வசனம், குடிக்க காடியை கொடுத்தார்கள். யோவானின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 29வது 30வது வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இத்தனை பாடுகளையும் உபத்திரவங்களையும் சகித்தார். எதற்காக? உங்களையும் என்னையும் அதிகமாக நேசித்ததுனால, நம்மளுடைய ஆத்துமா மரணத்துக்கு போகக்கூடாதுங்கிறதற்காக.
பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனுடைய பாவங்கள் கழுவுன்னு சொன்னால் அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு வரணும். அவன் செய்த எல்லா அக்கிரமங்களையும் அவனுடைய வலது கையை அந்த ஆட்டோட தலையின் மேலே வைத்து அவன் செய்த ஒவ்வொரு பாவத்தையும் ஒவ்வொன்றாக சொல்லணும். அந்த பாவங்கள் சுமத்தப்பட்டதுக்கு பிறகு அந்த ஆடு அடிக்கப்படும். அதோடைய இரத்தம் பிரதான ஆசாரியன் அந்த மனுஷன் மேலே அந்த ரத்தத்தை தெளிக்கும் பொழுது அவன் பாவ பரிகாரம் அவனுக்கு கிடைக்கும். பழைய ஏற்பாட்டு வரைக்கும் ஒரு மனுஷனுடைய பாவத்துக்கு மிருகம் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. ஆனால் அப்படி மாத்திரம் இருந்திருந்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை எவ்வளவு நேசிக்கிறேங்கிறத நமக்கு உணர்த்தி இருக்க முடியாது. மிருகத்துடைய இரத்தத்தினால ஒரு மனுஷனுடைய பாவங்கள் கழுவி பூரணமாக்கப்பட முடியல. ஆண்டவராக இயேசுவே உங்களுக்காக எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், வாழ்வதற்காக அல்ல, மரிக்கிறதற்காக. அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவை குறித்து எழுதும் பொழுது கலாத்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல இந்த சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டினார். வாசிக்கலாம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, நான் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். இந்த சிலுவை ரோமர்கள் காலத்தில், யூதர்களுடைய காலத்தில் அவமானத்தின் சின்னமாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்ததன் பிறகு கிறிஸ்தவர்களாகிய நமக்கோ புனித சின்னமாக மாறிச்சார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட மேன்மை பாராட்டுவதற்கு அநேகம் காரியங்கள் இருந்துச்சு. அவர் ஒரு இஸ்ரவேலன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், கமாலியல் இடத்துல கல்வி கற்றவர். பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவர் குற்றம் சாட்டப்படாதவராக இருந்தார். தேவ பக்தி வைராக்கியம் மிகுந்தவர். அவர்கிட்ட பெருமை பாராட்டுவதற்கு, மேன்மை பாராட்டுவதற்கு அநேகம் காரியங்கள் இருந்துச்சு. ரோம குடியுரிமை பெற்றவர், பென்யமின் கோத்திரத்தான். அநேகம் மேன்மையான காரியங்கள் இருந்தாலும் அதை விட சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவது அவருக்கு பெருசா இருந்துச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையை, மரணத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தமா நமக்கு வந்த முதல் ஆசீர்வாதமே தேவ அன்பு. வாசிக்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒரு கடவுள் ஒரு பக்தன்ட்ட நீ எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் எந்த கடவுள் தன்னை விசுவாசிக்கிறவங்களுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுக்க முடியும்? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தது நிமித்தம் அன்பு உண்டானது. பழைய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் ஆண்டவருடைய ஜனங்க அவர் எரிச்சல் உள்ளவர், கோபம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர்ங்கிறத அறிந்திருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் தான் அன்புள்ளவர்ங்கிறத அறிந்தாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பை வார்த்தையினால் அல்ல, கிரியையினால் வெளிப்படுத்தி காண்பித்தார். எப்படி ஒரு மனுஷன்ட்ட அன்புனா என்ன, அது எப்படி வெளிக்காட்ட முடியும் அப்படிங்கிறத வாழ்ந்து காண்பித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட அன்பு கூர்ந்தது போல நாமும் பிறர்கிட்ட அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக வந்த 2வது ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு. தேவஜனமே, இந்த உலகத்தில் எந்த மார்க்கத்திலையுமே பாவம் மன்னிப்பை குறித்து சொல்லப்படலை. பாவம் மன்னிப்பை குறித்து சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் நம்மளுடைய கிறிஸ்தவ மார்க்கம். பாவத்துக்கு பரிகாரம் கடலில் போய் குளிக்க வேண்டாம், நடந்தே போக வேண்டாம், பல பாடுகளை நாம் ஏற்க வேண்டாம். நம்மளுடைய பாவத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ குமாரன் பலியாய் மாறினார். பாவ மன்னிப்பு கிடைத்தது. ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. 3வது, அந்த சிலுவை மரணத்தின் மூலம் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம், சாபங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரணத்தின் மூலமா முறித்தார். பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். தேவஜனமே, நம்மளுடைய சாபத்துக்காக,
அந்த சாபம் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே சாபம் என்று வேதம் சொல்கிறது. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதினால் வருகிற சாபமோ, கர்த்தற்றிருந்து வந்த சாபமோ, மனுஷர்கள்ட்டிருந்து வருகிற சாபமோ, துணிகரத்தின் நிமித்தமாக எந்த பாவத்தினால சாபங்கள் வந்திருந்தாலும், முன்னோர்கள் மூலமாக வந்திருந்தாலும், அந்த சாபங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக முறித்தார். வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் புத்தகம் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அடுத்ததாக நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதம், நோய்களை குணமாக்குகிறார். இப்போ டாக்டர்கள் கைவிடலாம், எல்லா நோய்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் வரும்பொழுது நம்மளுடைய நோய்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குணமாக்க வல்லமை உள்ளவர். வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 8:17. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் நம்மளுடைய பலவீனங்களையும் நோய்களையும் சுமந்தார். அதனால் நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தின் வியாதிகள் இயற்கையினால் வரலாம், நம்முடைய முன்னோர்கள் மூலமாக வரலாம், தொற்று வியாதிகள்னால வரலாம், பாவங்களினாலும் வரலாம். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அடுத்ததாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக பிதாவோடு நம்மளை அவர் ஒப்புரவாக்கி நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய ஐக்கியத்தை மனிதன் இழந்து போனான். ஏசாயா 59:1-2-3 வாசிக்கிறோம். நம்மளுடைய அக்கிரமங்கள், நம்மளுடைய பாவங்கள் பிதாவுடைய முகத்தை நமக்கு மறைக்குது, நமக்கும் பிதாவுக்கும் ஐக்கியத்தை தடுக்குது, பிரிவினையை உண்டாக்குறது நம்மளுடைய பாவம் தான். இந்த பாவங்கிற தடுப்பு சுவரை நீக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் நீதிமான்கள் ஆகிறபடியினால பிதாவோடு சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இதனால எல்லா மனிதனும் தேவனுடைய கிருபாசனத்துக்கிட்ட வரலாம். வாசிக்கலாம். கொலோசையர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவருடைய மரணத்தினால நம்மளை அவரோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டார். இப்போ நம்ம தைரியமாக இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால நமக்காக அவர் சாபமாகி முடித்ததுனால, நமக்கு வர வேண்டிய ஆக்கினை தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டதுனால, இப்போ தைரியமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். யோவானின் புத்தகம் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படிக்கு பிதாவானவர் அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். இன்னைக்கு அநேகர் விசுவாசம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா போதுன்னு நினைக்கிறோம். விசுவாசம் அதோடு நிறைவு பெறுகிறது இல்லை. விசுவாசங்கிறது கிரியை இல்லாத விசுவாசம் தன்னில் தானே செத்ததாக இருக்கிறது. விசுவாசங்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா வசனங்களுக்கும் கீழ்ப்படுகிறத காட்டுது. நான் எதை நம்புகிறேனோ, எதை விசுவாசிக்கிறேனோ அதன்படி தான் நான் நடப்பேன். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய எல்லா வசனங்களுக்கும் நான் கீழ்ப்படிவேன். அதுதான் விசுவாசம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவார்கள். தேவன் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தினால நம்மளுடைய நித்திய பாதாள மரணத்தையும் நம்மளுடைய நித்திய நரகாக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டதுனால உண்மையாகவே இது நமக்கு நல்ல வெள்ளியாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு மீட்பு உண்டானபடியினால அவர் ஒருவரே நமக்கு தேவனும் இரட்சகரும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறார். இந்த தேவ செய்தியை உங்களால் எத்தனை பேருக்கு கொண்டு போக முடியுமோ அத்தனை பேருக்கு கொண்டு போங்க. ஒரு மனிதன் பாவத்தோட பிறக்கலாம், பாவத்தோட மறிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் சிந்தினார். அவருடைய கைகள் ஆணி அடித்திருக்கும் போது எந்த பிடிமானமும் இல்லை. கால்களில் ஆணி, கைகளில் ஆணி, எந்த பிடிமானமே இல்லாதனால அவருடைய உடல் முன்னோக்கி தொங்கிக்கிட்டு இருந்திருக்கும். மூச்சு விட முடியாத நிலை.
அவருடைய ரத்தம் முழுவதும் சிந்திக்கொண்டே இருக்கும். ஏன்னா கைகளில் ஆணி இருக்குது. சரீரம் முன்னோக்கி தொங்கும் பொழுது ரத்தம் முழுவதும் கசிந்திருக்கும். கால்களில் வழியாக எல்லா ரத்தமும் சிந்தி இருக்கும். தண்ணி எல்லாமே வெளியேறிடுச்சு. ஒரு உடல் உறுப்புக்கு ரத்தமும் தண்ணியும் போகணும். அப்படி போகலைன்னா அது செயலிழக்க ஆரம்பிச்சிடும். அப்படி செயலிழக்கும் போது அவரால் மூச்சு கூட விட முடியாது. ஆனால் அதன் மத்தியிலும் நமக்காக பேசினார். பிதாவை, இவர்களுக்காக மன்னிங்க, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே. அன்னைக்கு மாத்திரம் அவர் மன்னிப்பு கேட்கலன்னா ஒட்டுமொத்த மனு குலத்துக்கும் மன்னிப்பு வந்திருக்குமான்றது தெரியல. பக்கத்தில் இருக்கிற கல்லனை ரட்சித்தார். தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தார். எல்லாருடைய பாவங்களும் அவர் மேலே வந்ததுனால என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு கேட்டார். 5வது, தாகமாக இருக்கிறேன். வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகம் அவருக்குள்ள இருந்துச்சு. எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தேன்னு சொல்லி வெற்றிகரமாக முடித்தார். தன்னுடைய ஆவியை பிதாவுடைய கைகளில் ஒப்புவித்தார். தேவஜனமே, நீங்களும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் உங்கள் ஆவியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய கையில் ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் உங்களுடைய ஆவியை அவருக்குள்ளாக காத்துக்கொள்ளுங்க. ஜெபிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அன்றைக்கி நீங்கள் பிதாவை நோக்கி கூப்பிட்டீங்க, இன்றைக்கி நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிட்றோம்ப்பா. எங்களுக்கு மன்னிங்க, எங்கள் பாவங்களுக்கு மன்னிங்கப்பா. எங்கள் பாவங்களை நீங்கள் சிலுவையில் சுமந்து எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்க. எங்களுக்காக வாரினால் அடிக்கப்பட்டு எங்களுக்காக வஸ்திரத்தை இழந்து எல்லா ரத்தத்தையும் ஊற்றி கொடுத்தீங்க. ஆனால் இதை எத்தனை நாட்கள் நாங்கள் மறந்து மறுபடியும் பாவத்தை தேடி ஓடுகிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயம் எங்களை மன்னிங்கப்பா. ஒருபோதும் நாங்கள் மறுபடியும் பாவம் செய்து உங்களை சிலுவையில் அறைந்து விடாதபடிக்கு உங்கள் அன்பை எங்கள் இருதயத்தில் ஊற்றிருக்கீங்கப்பா. இந்த அன்பை நாங்களும் மற்ற ஜனங்கள்கிட்ட கொண்டு போக உதவி செய்யுங்க. தகப்பனே, நீர் எங்களுக்காக மரித்திருக்கிறீர். அதை ஒருபோதும் ஆண்டவரே உங்கள் இருதயத்தை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி, நீர் எதற்காக எங்களுக்கு ரத்தம் சிந்தினீரோ அந்த தெய்வ சித்தத்தை நாங்கள் வாழ்நாள் முழுவதும் நிறைவேற்றுகிறவர்களாக, தகப்பனே, மறுபடியும் சிலுவையில் அடிக்காதவர்களாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம். உதவி செய்யுங்க. இந்த தெய்வ செய்தியை பார்க்குற ஒவ்வொரு ஜனங்களுடைய ஆத்துமாவும் கர்த்தருக்குள்ளே காக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, உங்களுக்காக எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். இந்த செய்தியை உங்களால் எத்தனை ஜனங்களுக்கு சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணம் முடிவல்ல, நமக்கு துவக்கமாக இருக்கிறது. ஆமென். காட் பிளஸ் யூ.